முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கால சர்ப்பதோஷம்னா என்னன்னு பார்க்க போறோங்க. இந்த கால சர்ப்பதோஷம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுக்குள்ள எல்லா பிளானட்ஸும் அடைஞ்சிரும்ங்க. ராகு கீழ இருப்பாரு, அல்லது கேது கீழ இருப்பாரு. அல்லது ராகு மேல இருப்பாரு, அல்லது கேது மேல இருப்பாரு. இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா பிளானட்ஸும் அடைஞ்சிருச்சுன்னா, அதுக்கு பேர் கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. அதுவே சில சமயத்தில கால சர்ப்ப யோகமாவும் மாறும்ங்க. இந்த கால சர்ப்பதோஷத்தையும், யோகத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாதுங்க. அப்ப இந்த ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா, கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, கேது கீழ இருந்து இப்ப மகரத்தில கேது இருந்து, கடகத்தில ராகு இருந்து, மீதி இருக்கிற எல்லா பிளானட் ஆ கும்பத்திலிருந்து மிதுனத்து வரைக்கும் அடங்கிருச்சுங்கன்னா, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, கால சர்ப்ப தோஷம்னு அர்த்தம்ங்க. இந்த கால சர்ப்ப தோஷம் என்ன பண்ணும்னா, பூர்வீகத்துக்கு போறக்க விடாது. நல்ல நல்ல முன்னேற்றங்கள தடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த இந்த பிளானட்ஸ் எல்லாம் வாட்ச் சுத்துற மாரி சுத்திட்டு இருக்குங்க. ஆனா, இந்த ராகு கேது பாரு ஆன்டி வைஸ் மாரி திருப்பி சுத்திட்டு இருக்குங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்க முன்னேற்றங்கள் மேல ஏற ஏற தடை பண்ணிட்டே போகுங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்க உழைப்புகள் அப்படியே ஒழிஞ்சுக்கிட்டே போகுங்க. பூர்வீகத்தில ஏதோ ஒரு பிரச்சனைய குடுக்கும், மன உளைச்சல குடுக்கும். இது எல்லாம் குடுக்குங்க. இது 35லேருந்து 45 வயசு வரைக்கும் நல்ல யோகமான திசையே வந்தாலும், அது சிறப்பான முன்னேற்றம் குடுக்காதுங்க. இந்த கால சர்ப்ப தோஷத்த பத்தி நெறைய விளக்கங்கள் சொல்லலாம். இந்த கால சர்ப்ப தோஷத்த பத்தி தெரியணும்னாலும், இல்ல இந்த கால சர்ப்ப தோஷத்த தெளிவான விளக்கம் வேணும்னாலும், நீங்க எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம்.